So good evening friends, let's continue with the polity subject. Polity class 9 unit 1. Okay, let's continue with this. Let's wait for people to join. Else we shall continue. Okay, forms of government and democracy. இந்த சாப்டர்ல நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்ன, மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி என்ன, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்ன, சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி என்னென்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த சாப்டர்ல வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் டெவலப்டு குளோபலா வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் டெவலப் ஆயிருக்கு. டுடே மெனி கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஃபாலோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா, பட் இந்த மாடர்ன் வேர்ல்ட் ப்ரிஃபர்ஸ் டெமோக்ரஸி, ஜனநாயகத்தை தான் வந்து விரும்புது உலகம். ஓகேங்களா, ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவர்னன்ஸ் ஆஃப் நேஷன் டிஃபர்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி பேஸ்ட் ஆன் ஹூ ஹேஸ் பவர். கவர்னன்ஸ் அப்படிங்கிறது, நேஷனோட கவர்னன்ஸ் அப்படிங்கிறது யார்கிட்ட பவர் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து டிஃபர் ஆகுது. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்: அரிஸ்டோக்ரஸி, மோனோக்ரஸி, ஆட்டோக்ரஸி, ஒலிகரசி, தியோக்ரஸி, டெமோக்ரஸி, ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா, ஆட்டோக்ரஸி, நம்ம அரிஸ்டோக்ரஸி, மோனார்கி கேள்விப்பட்டிருப்போம், டெமோக்ரஸி கேள்விப்பட்டிருப்போம், ரிபப்ளிக் கேள்விப்பட்டிருப்போம். அரிஸ்டோக்ரஸி, ஆட்டோக்ரஸி, ஒலிகரசி, தியோக்ரஸி அப்படின்னு வந்து சில ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. அப்படின்னா என்னென்ன, அது எந்தெந்த கண்ட்ரீஸ்ல ஃபாலோ பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் in which power is held by nobility அப்படின்னா அது வந்து யூகே, ஸ்பெயின் மாதிரியான நாடுகளில் அரிஸ்டோக்ரஸி. ஓகேங்களா, அந்த பவர் அப்படிங்கிறது யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா நோபிலிட்டி கிளாஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் இன் விச் ஒன் ரெஜிம் சுப்ரீம், one person regime supreme and usually a king or queen, கான்ஸ்டியூஷனல் மொனார்கின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓமன், கத்தார், பூட்டான் மாதிரியான நாடுகளில் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஒரு பர்சன் கிட்ட அந்த கிங் ஆர் குயின் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. தட் இஸ் கால்ட் மொனார்கி. ஓகேங்களா, திஸ் இஸ் மொனார்கி. ஓகேங்களா, அடுத்தது ஆட்டோக்ரஸி. ஆட்டோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ஒன் பர்சன் வித் அப்சல்யூட் பவர், ஒருத்தவங்க கிட்ட அப்சல்யூட் பவர் இருக்கும். நார்த் கொரியா மாதிரியான, சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளில் ஆட்டோக்ரஸி நடக்குது. ஓகேங்களா, ஒலிகரசி அப்படிங்கிறது என்னன்னா, ஒலிகரசி அப்படிங்கிறது ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஹேவிங் கண்ட்ரோல் ஆஃப் அ கண்ட்ரி ஆர் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க, அதுக்கு பேர் ஒலிகரசி அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வெனிசுலா, சைனா, சோவியத் யூனியன், இது மாதிரி. தியோக்ரஸி அப்படின்றது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் இன் விச் ரிலீஜியஸ் டாக்ட்ரின் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் கவர்மெண்ட். அங்கே வந்து ரிலீஜியஸ் டாக்ட்ரின்ஸ் தான் கவர்மெண்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா, ஹெட்டட் பை ப்ரீஸ்ட்லி கிளாஸ் வந்து ரூல் பண்ணுவாங்க. இந்த நேம் ஆஃப் காட், ப்ரோக்ளைம்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் காட், அவங்களே காட்னு சொல்லிப்பாங்க. ஸோ வேட்டிகன் மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து தியோக்ரஸி. ஓகேங்களா, அடுத்து டெமோக்ரஸி. டெமோக்ரஸி அப்படிங்கிறது நம்ம இந்தியா, யூஎஸ், பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் இருக்கிறது ஜனநாயகம். இதில் வந்து எலிஜிபிள் மெம்பருக்கு வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அந்த பார்ட்டி இண்டிவிஜுவல் வந்து மெஜாரிட்டி ஓட்டு கிடைக்கிறவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் டெமோக்ரஸி. அதுவே ரிபப்ளிக் அப்படின்னா சுப்ரீம் பவர் வந்து யார்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னா தேர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் which has an elected and nominated president rather than monarch. அதாவது வந்து பிரசிடென்ட், இப்போ இந்தியாவில் வந்து ரிபப்ளிக் தான். ஓகேங்களா, ஸோ பிரசிடென்ட் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், நாமினேட் பண்ணுறோம். ஸோ எலெக்டடாக நாமினேட் பண்ணுறோம், எலெக்ட் பண்ணுறோம் நம்ம பிரசிடென்ட்டை. இந்த மாதிரி மொனார்ச் மாதிரி ஒரு கிங் மாதிரி வச்சுட்டு ஹெரிடிட்டரியாக வராமல் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவை வந்து சுப்ரீம் பவராக வச்சுக்கிறதுக்கு பேர் ரிபப்ளிக். ஓகேங்களா, அடுத்ததாக ரிபப்ளிக் அப்படிங்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது எப்போ அப்படின்னா 500 BCEல ரோம்ல. ஓகேங்களா, இது வந்து ரெஸ் பப்ளிகா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து டிரைவ் பண்ணப்பட்டது. அது வந்து ஒரு லத்தின் வார்த்தை, அதோட மீனிங் வந்து பப்ளிக் மேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்தியா பிகம் ரிபப்ளிக் இன் January 26, 1950. ஓகேங்களா, இட் இஸ் கவர்ன்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் அடாப்டட் ஆன் November 26, 1949 கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு. அது எப்போ ஃபோர்ஸுக்கு வந்தது அப்படின்னா January 26, 1950 வந்துச்சு. நம்ம இது வந்து லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, எப்போ கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணாங்க? November 26, 1949.
எப்போ இன்ஃபோர்ஸ் ஆச்சு? ஜான்வரி 26, 1950. ஓகேங்களா? ஜான்வரி 26, 1950 தான் ரிபப்ளிக் அப்படிங்கிறது, இந்தியா வந்து ரிபப்ளிக் அப்படின்னு வந்து ஆச்சு. ஓகேங்களா? ரிபப்ளிக் அப்படிங்கிற டேர்ம் ரோம்ல இருந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணாங்க 500 BCEலயே. ஓகேங்களா? ரெஸ் பப்ளிகா அப்படிங்கிற லத்தின் வேர்ட், பப்ளிக் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பப்ளிக் மேட்டர். ரெஸ் பப்ளிகா அப்படின்னா பப்ளிக் மேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரிபப்ளிக்னா. ஓகேங்களா? அடுத்து வந்து டெமோக்ரஸி. டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அது வந்து பீப்புள்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அவங்க ரூலரை சூஸ் பண்ண சொல்லி. ஓகேங்களா? ஒன்லி லீடர்ஸ் எலெக்டட் பை பீப்புள் ஷுட் ரூல் த கண்ட்ரி. பீப்புள்ஸால எலெக்ட் பண்ணப்பட்ட எலெக்டட் லீடர்ஸ் தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் வியூஸ், ஃப்ரீடம் டு ஆர்கனைஸ், ஃப்ரீடம் டு ப்ரொடெஸ்ட், இது எல்லாமே பீப்புளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில். ஓகேங்களா? இந்தியா, யூஎஸ், பிரான்ஸ் மாதிரியான நாடுகளில். இப்போ டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்ன வேர்ட்னா கிரீக் வேர்டு. டெமோஸ் அப்படின்னா பீப்புள்னு அர்த்தம், கிராஷியானா பவர்னு அர்த்தம், பீப்புள் பவர்னு அர்த்தம் டெமோக்ரஸி அப்படின்னா. ஓகேங்களா? ரிபப்ளிக் அப்படின்னா பப்ளிக் மேட்டர்னு அர்த்தம், டெமோக்ரஸி அப்படின்னா பீப்புள் பவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? லிட்ரலி டெமோக்ரஸி மீன்ஸ் பவர் ஆஃப் த பீப்புள், பீப்புளுக்குள்ள பவர். ஓகேங்களா? டெமோக்ரஸிக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது, டெமோக்ரஸி இஸ் அ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் சுப்ரீம் பவர் இஸ் வெஸ்டட் வித் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் பீப்புள் எலெக்ட் தேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி த்ரூ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் விச் ஹெல்ட் பீரியாடிக்கலான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் மூலியமாக அந்த பீப்புள்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுவாங்க. ஓகேங்களா? மகாத்மா காந்தியோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ட்ரூ டெமோக்ரஸி cannot be worked by 20 men sitting at the center. அதாவது வந்து ஒரு ஜனநாயகம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் இது பண்ண முடியாது. ட்ரூ டெமோக்ரஸி அப்படின்றது வந்து எதில் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, ட்ரூ டெமோக்ரஸி ஒர்க்டு cannot be worked. 20 men வந்து சென்டர்ல உட்கார வச்சு அது வந்து டெமோக்ரஸின்னு சொல்ல முடியாது. இட் ஹேஸ் டு பி ஒர்க்டு ஃப்ரம் பிலோ பை பீப்புள் ஆஃப் எவ்ரி வில்லேஜ். அதாவது வந்து பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்கிற மாதிரி வில்லேஜில் இருந்து இருக்கிற ஒவ்வொரு பீப்புள்ஸ்க்கும் வந்து அந்த இது வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? பீப்புள்ஸ் எவ்ரி பாட்டம் ஆஃப் த வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸும் வந்து அதில் இன்வால்வ் ஆகினா அது பேர் தான் டெமோக்ரஸி. ஓகேங்களா? அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஆப்ரஹாம் லிங்கம் வந்து ஒன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் என்ன சொல்லியிருக்காரு டெமோக்ரஸி பற்றி அப்படின்னா, ஆஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் தி பீப்புள், பை தி பீப்புள், ஃபார் தி பீப்புள். கவர்மெண்ட் அப்படிங்கிறது பீப்புளுக்காக, பீப்புளால், பீப்புளுக்காகவே. ஓகேங்களா? அதுதான் வந்து டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. salient features of democracy எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, elected representative of the people, final decision making power to the representative. ஸோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஈக்குவல் ஓட் வந்து ஓட் வேல்யூ வந்து ஈக்குவல் ஓட் வேல்யூவோட ஓட்ஸ் போடுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணப்படும். இதில் வந்து டெமோக்ரஸியோடைய salient features. எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இன் சம் சிட்டி ஆஃப் ஆன்ஷியன்ட் இந்தியாலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கிரீஸில், ஓகேங்களா, அந்த சிட்டி ஆன்ஷியன்ட் கிரீஸ்லேயே. ஓகேங்களா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸிஸ்டட் இன் இந்தியா ஆஸ் ஏர்லி அஸ் வேதிக் பீரியட். அப்போது இந்த டு நோ த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸிஸ்டட் இன் இந்தியா, அதாவது வந்து நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் வேதிக் பீரியட்லேயே இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாணக்கியாவுடைய அர்த்தசாஸ்திரா சொல்லுது, ஆன்ஷியன்ட் இந்தியாவில் அட்டானமஸ் வில்லேஜ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, வாஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட். அட்டானமஸ் வில்லேஜ் கம்யூனிட்டிங்கிறது தான் பேசிக் லோக்கல் கவர்மெண்ட்டுடைய பேசிக் யூனிட்டாக இருந்துச்சு. ஆன்ஷியன்ட் தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா குடவோலை சிஸ்டம் அப்படிங்கிறது வெரி நோட்டபிள். அதில் வந்து யுனிக் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் சோலா வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனில் சோலா பண்ண யுனிக் ஃபியூச்சர். எவல்யூஷன் டுவர்ட்ஸ் டெமோக்ரஸி இஸ் ரெப்ரசன்டட் பை த ஃபாலோயிங் வேல்யூஸ். என்னென்ன வேல்யூஸ்னால டெமோக்ரஸி அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணப்படுதுன்னா, ஃப்ரீடம், ஈக்வாலிட்டி, லிபர்ட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட். இது எல்லா வேல்யூஸும் அடங்கினது தான் வந்து டெமோக்ரஸி. ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி எடுத்துக்கிட்டோம்னா, டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? 2 டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இருக்கு. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா பீப்புளே தெம்செல்ஃப் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் தேர் பப்ளிக் அஃபேர்ஸ். டைப் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் கால்ட் பியூர் ஆர் டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகேங்களா?
The type of democracy refers to the kind of government and social structure which people allowed to participate equally. The type of democracy refers to என்ன kind of government or social structure allow people to participate equally வந்து people participate பண்ணணும் அப்படின்னம்னா எந்த மாதிரியான இது இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது. ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா பார்லிமெண்டரி ஃபார்ம். டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னா பார்லிமெண்டரி ஃபார்ம், பிரசிடென்ஷியல் ஃபார்ம்னு 2 இருக்கு. பார்லிமெண்டரி ஃபார்ம் தான் இந்தியா, இங்கிலாந்து மாதிரியான நாடுகள்ல, USA, பிரான்ஸ் மாதிரியான நாடுகள்ல பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இங்க வந்து எலக்டோரேட் இருப்பாங்க, லெஜிஸ்லேச்சர் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இதுல வந்து எலக்டோரேட் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, லெஜிஸ்லேச்சர் இருப்பாங்க. எலக்டோரேட் கீழே இது வந்து லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் 2 வந்து கம்பைண்டா இருக்கிற மாதிரி. எலக்டோரேட்டு கீழே இங்கே வந்து சப்டிவிஷனா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் தி கவர்மெண்ட்ல. ஓகேங்களா. அடுத்ததாக டெமோக்ரஸி அப்படிங்கிறது டைரக்ட், இன்டைரக்ட் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஆன்ஷியன்ட் கிரீக் சிட்டியில வந்து ஸ்டேட்ஸ்ல வந்து இருந்திருக்கு டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகேங்களா. அதாவது டைரக்ட் பார்ட்டிசிபேஷன், பீப்புளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது தான் டைரக்ட் டெமோக்ரஸி. இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இந்தியாவில், UK, USல எல்லாம் இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான். இன்டைரக்டா பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஆன்ஷியன்ட் கிரீக் சிட்டிஸ், சுவிட்சர்லாந்து வந்து எக்ஸாம்பிளா சொல்றாங்க டைரக்ட் டெமோக்ரஸிக்கு. இன்டைரக்ட் டெமோக்ரஸி சொல்லும்போது பீப்புள் எக்ஸ்பிரஸ் their will on public affairs through their elected representative. டைரக்டா சொல்ல மாட்டாங்க, பட் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வழியாக சொன்னாங்க அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. திஸ் டைப் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் கால்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. The privileged system of democracy in India, US, UK. இது வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இப்போ ப்ரிவைலிங் சிஸ்டமா இருக்குது இந்தியா, UK, US மாதிரியான நாடுகள்ல. ஓகேங்களா. அடுத்ததாக டெமோக்ரஸி இன் இந்தியா. இந்தியா வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி நமக்கே தெரியும். இந்தியன் பார்லிமெண்ட்ல வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ் மேக் பண்ணுவாங்க, அதுவும் நமக்கு தெரியும். அப்போ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் டெசிஷன் மேக்கிங் அண்ட் கன்சென்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆஃப் த 2 இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸி. பீப்புளோடைய பார்ட்டிசிபேஷன் யார் வழியாக, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வழியாக நடக்குது. ஓகேங்களா. இந்த ஆஃப் த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. இந்தியா அப்படிங்கிறது ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்த வேர்ல்டு, நமக்கே தெரிஞ்சதான். டெமோக்ரஸி இன் இந்தியா ஒர்க்ஸ் ஆன் 5 பேசிக் பிரின்சிபல். இந்தியாவுடைய டெமோக்ரஸி 5 பேசிக்கான கொள்கைகளை வச்சு நடக்குது. ஒன்று சாவரின், சோஷியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்றது. எவ்ரி பர்சன் ஹூ இஸ் a citizen of India who is not less than 18 years of age can exercise their right to vote in India. யாரெல்லாம் 18 வயசுக்கு அதிகமா 18 வயசுக்கு மேல இருக்காங்களோ அவங்க எல்லாமே யுனிவர்சல் அடல்ட் சஃபரேஜ் மூலியமாக ஓட்டு போட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுக்கலாம். எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது, காஸ்ட்டுக்கு, ரிலீஜியன், ஜெண்டர் அப்படின்னு. ஓகேங்களா. எஜுகேஷன் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ரைட் டு ஓட் வந்து இருக்கு நமக்கு. ஓகேங்களா. லீகல் ரைட்ஸாவே. ஓகேங்களா. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி எடுத்து பார்க்கும்பொழுது ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிளான கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. அதே மாதிரி ஈக்குவாலிட்டி, ஃபேட்டர்னிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டியை காமன் பீப்புள் கொடுக்குது. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு, டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல், பாப்புலர் சாவரினிட்டி, சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன், ஃப்ராட்டர்னல் ஃபீலிங், இது எல்லாத்தையும் வந்து சகோதரத்துவம், இது எல்லாத்தையும் வந்து டெமோக்ரஸி கொடுக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து இன்டைரக்ட், அதாவது இது வந்து இதோடைய டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ஒரு டிமெரிட்ஸாக தான் பார்க்குறாங்க. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், ஹென்ஸ் லோயர் டேர்ன் அவுட் இந்த எலெக்ஷனில் டேர்ன் அவுட் அப்படிங்கிறது வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லாதனால அதிகமான ஓட்ஸ் வந்து காஸ்ட் ஆகுறது இல்லை, எல்லாருமே ஓட் காஸ்ட் பண்ணுறது இல்லை. இன்னபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்டு மேண்டேட். ஸோ டிலே இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் டிலே, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டிமெரிட்ஸாக பார்க்கப்படுது. ஓகேங்களா. எலெக்ஷன் இன் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் நம்மளோட இந்தியாவில். ஓகேங்களா. குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஃபெடரல்ல இருப்பாங்க, ஸ்டேட், லோக்கல் லெவல்ஸில் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுவாங்க. நேஷனல் லெவலில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டரை. அவர் வந்து மெஜாரிட்டி என்ஜாய் பண்ணுவார் லோக்சபால, லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல. எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபாவும் டைரக்டா வந்து எலெக்ட் ஆவாங்க ஜென்ரல் எலெக்ஷன்ல.
ஓகே, ஸோ தட் டைரக்ட்லி எலெக்டட் த்ரூ ஜென்ரல் எலெக்ஷனில் டைரக்டாக, அதாவது இன்டைரக்ட் மெத்தட் தான், பட் டைரக்ட்லி வந்து ஜென்ரல் எலெக்ஷன் மூலியமா எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபாவும் நாமினேட் பண்ணாமல் எலெக்டட் ஆகுறாங்க. ஓகேங்களா, டேக்ஸ் பிளேஸ் ஒன்ஸ் இன் எவ்ரி 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸாக நடக்கும். 2 ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லோக்சபாவுக்கு. ராஜ்யசபா மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பார்லிமெண்ட்ல electoral college consisting of elected members of the legislative assembly of the state இருப்பாங்க, யூனியன் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸும் இருப்பாங்க. ஓகேங்களா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து 12 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்றாங்க. எதுனா ஆர்ட், லிட்டரேச்சர், சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 12 பேர்த்துக்கு ராஜ்யசபால வந்து, லோக்சபால 2 பேர்த்தையும் ராஜ்யசபால 12 பேர்த்தையும் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்றாங்க. ஓகேங்களா, பார்லிமெண்ட் ஹவுஸ் இன் இந்தியா வந்து டிசைன் பண்ணது யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எட்வின். பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, அது லுட்டியன்ஸ் அப்படிங்கிறவரும் ஹெர்பர்ட் பேக்கர்ஸ் அப்படிங்கிறவரும் ஆக்சுவலாக வந்து 1912-13 வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன் 1912-13 கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆனது 1921. எப்போ எண்ட் ஆச்சு அப்படின்னா 1927. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆஃப் த இந்தியா. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இன் டெமோக்ராட்டிக் இந்தியா. ஜென்ரல் எலெக்ஷன் டு ஃபர்ஸ்ட் லோக்சபா வந்து சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஜென்ரல் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லோக்சபா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் நடந்துட்டு இருக்கு. வேர் October 25, 1951. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் டெமோக்ராட்டிக் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லோக்சபாவுக்கு வந்து சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் எப்போ நடக்குது அப்படின்னா October 25, 1951 வந்து நடக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி 21 February 1952 இந்த 2 டைமிங் டியூரேஷனுக்கும் இடைப்பட்ட காலத்துல நடக்குது. ஓகேங்களா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விக்டோரியஸ் பார்ட்டியா வந்து எமர்ஜ் ஆகி 364 சீட் வந்து 489க்கு வாங்குறாங்க. அப்ப ஜவஹர்லால் நேரு வந்து ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா வந்து ஆகுறாரு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் 1952 நடக்குது. ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா, அடுத்ததாக பிரிட்டிஷ் இந்தியாவில் ஜென்ரல் எலெக்ஷன் 1920 நடந்தது. ஜென்ரல் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து 1920 டு எலெக்ட் த மெம்பர்ஸ் டு த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அனுப்புறதுக்காகவும் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பரை செலக்ட் பண்ணுறதுக்காகவும் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இந்த கண்ட்ரிஸ் ஹிஸ்டரி. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 1920 நடந்ததா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஓகேங்களா, அடுத்து வந்து மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கண்டெம்பரரி வேர்ல்ட்ல. இது நாட் ஃபேஸ்ட் எனி சீரியஸ் சேலஞ்சஸ் ஆர் ரைவல் சோஃபார். இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை. இந்த லாஸ்ட் 100 yearsல there has been an expansion of democracy all over the world. The various aspects of democracy and its challenges are illiteracy இருக்காங்க, poverty இருக்கு, gender discrimination, regionalism, casteism, communalism, region fundamentalism, corruption, criminalization of politics, political violence. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜனநாயகத்தை வந்து பாதிக்கிற விஷயமா இருக்குது. ஓகேங்களா, the condition for the success of democracy in India, empowerment of poor and illiterate டு என்ஜாய். என்ன கண்டிஷன்ஸ்? ஓகேங்களா, டெமோக்ரஸி சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இந்தியாவோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பவர்மெண்ட் ஆஃப் புவர் அண்ட் இல்லிட்டரேட்ஸ் டு என்ஜாய் த குட்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது வந்து புவரையும் இல்லிட்டரேட் பீப்புள்ஸையும் வந்து எம்பவர் பண்ணணும். அந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா டெமோக்ரஸியை கண்டிப்பாக டெமோக்ரஸியை சக்ஸஸை வந்து நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்களா, வில்லிங்னஸ் அமாங் த எலெக்டட் பீப்புள் டு நாட் டு மிஸ்யூஸ் தேர் பவர்ஃபுல் பொசிஷன்ஸ் அண்ட் பப்ளிக் வெல்த். அதாவது வந்து வில்லிங்னஸ் அமாங் அந்த எலெக்டட் பீப்புள்ஸ் வந்து அவங்களுடைய பவர்ஃபுல் பொசிஷன் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். எராடிகேஷன் ஆஃப் சோஷியல் ஈவில்ஸ் அண்ட் டேஞ்சர் ஃப்ரம் த டெமோக்ரஸி சஃபர்ஸ். ஓகேங்களா, ஸோ டெமோக்ரஸி சஃபர் ஆகக்கூடிய அந்த சோஷியல் ஈவில் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும். impartial and efficient press to form the public opinion, presence of strong public opinion, இதெல்லாம் வந்து தேவை. ஓகேங்களா, ஃபீலிங் ஆஃப் இன்டாலரன்ஸ், டாலரன்ஸ் வேணும் கம்யூனல் ஹார்மோனிக்காக. அதே மாதிரி அவேர்னஸ் அமங் த பீப்புள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குன்ற அவேர்னஸ் வேணும். கான்ஷியஸ் செக் அண்ட் விஜிலன்ஸ் ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் த எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன்.
சரிங்களா? Though democracy in India has been appreciated worldwide for its working, appreciate பண்ணிட்டு இருந்தாலும் lot of scope and improvement இருந்துட்டு இருந்தாலும் above mentioned steps எல்லாம் வந்து ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்க்கு தேவை அப்படிங்கிறாங்க. இந்தியன் டெமோக்ரஸி வந்து சக்சஸ்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட் எப்போ அப்படின்னா when its citizens imbibe the democratic values. சிட்டிசன்ஸ்குள்ள ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் இம்பைப் ஆகணும் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் ஆன ஈக்வாலிட்டி, ஃப்ரீடம், சோஷியல் ஜஸ்டிஸ், அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு their mindset, thinking, behavior are expected to be in tune with the essential conditions of democracy. They have to appreciate the opportunities for their desired roles like participation, making system accountable, fulfilling obligations, playing proactive roles to actualize the goal of democracy. ரீகேப் பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் பீப்புள், அது வந்து கவர்ன் பண்ணுவாங்க ஒரு கம்யூனிட்டி ஆர் யூனிட்டை. மொனார்கி அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், அதில் ஒரு பர்சன் வந்து சுப்ரீம் கிங் ஆர் குயின் வந்து சுப்ரீமாக இருப்பாங்க. டைப் ஆஃப் டெமோக்ரஸி வந்து எடுத்து பார்க்கும்பொழுது அலவுஸ் அ பீப்புள் டு ஈக்குவலி பார்ட்டிசிபேட், ஈக்குவலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எதோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஓகேங்களா? கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சோஷியல் ஸ்ட்ரக்சர் the types of democracy. When the people themselves directly express their will on public affairs அப்படின்னா அதுக்கு பேர் டைரக்ட் ஆர் பியூர் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் படி 18 வயசுக்கு மேலே ஆனவங்க வந்து ரைட் டு ஓட் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிளாசரிஸ் பார்க்குறோம். கம்யூனிட்டி அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் த சேம் பிளேஸ் ஃபார் பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் இன் காமன். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னா சோசன் அப்பாயிண்டட் ஃபார் ஸ்பீக்கிங் ஃபார் அனதர். ஓகேங்களா? சாவரின் அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஃப்ரம் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஃபாரின் பவரில் வந்து எந்த ஒரு இறையாண்மை அப்படிங்கிறது வந்து ஃபாரின் பவரோட எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் நாம் வந்து சாவரினா இன்டர்னல் அஃபேர்ஸில் வந்து நம்மளால முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறதான். ஓகேங்களா? ஃப்ரீ ஃப்ரம் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் ஃபாரின் பவர் அப்படிங்கிறத சாவரின் இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைடிங் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி டு ஆல் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா? சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. எக்கனாமிக்காகவும் சோஷியலாகவும் ஈக்குவாலிட்டி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது தான் வந்து சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறது எல்லா சிட்டிசனுக்குள்ளேயும். செக்யுலர் அப்படிங்கிறது வந்து எந்த 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 ரிலீஜன் ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ரிலீஜன் ரிஜெக்ட் ஆர் ரிஜெக்ட் ஆல். அதாவது வந்து எந்த ஃப்ரீடம் எதை வேணாலும் எந்த ரிலீஜன் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. டெமோக்ராட்டிக் அப்படின்னா சிட்டிசன்ஸால் எலெக்ட் பண்ணப்பட்ட கவர்மெண்ட். ரிபப்ளிக் அப்படிங்கிறது ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எலெக்டட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் தான் வந்து ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். அது டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் எப்படி வேணாலும் எலெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கவர்மெண்ட் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் பீப்புள் வித் அத்தாரிட்டி டு கவர்ன் அஸ் கண்ட்ரி ஆர் ஸ்டேட் ஆன் அ பர்டிகுலர் மினிஸ்ட்ரி இன் ஆஃபீஸ். ஓகேங்களா? சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஒன் பர்சன் யூஸ்வலி கிங் ஆர் குயினா மொனார்கி. சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஒன் பர்சன் வித் அப்சல்யூட் பவர் அப்படின்னா ஆட்டோக்ரஸியா அரிஸ்டோக்ரஸியா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நொபிலிட்டி தான் அரிஸ்டோக்ரஸி, ஆட்டோக்ரஸி தான் அப்சல்யூட் பவர். ஓகேங்களா? நார்த் கொரியா மாதிரி, சவுதி அரேபியா மாதிரியான நாடுகள் வந்து அப்சல்யூட் பவர் 1 பர்சனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஆட்டோக்ரஸி. ஓகேங்களா? ஸோ ஆட்டோக்ரஸி ஆன்சர். சோவியத் யூனியன் அப்படிங்கிறது வந்து autocracy. When a country is governed by few privileged and form of government is called few privilege வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அதை வந்து ஒலிக்ரசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோவியத் யூனியனில் என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆட் ஒன் வந்து வேட்டிக்கன் தான். ஓகேங்களா? ஆப்ரஹாம் லிங்கன் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் USA. ஓகேங்களா? ஸோ 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். சோவியத் யூனியன் அப்படின்றது வந்து ரஷ்யா வந்து அரிஸ்டோக்ரஸியா, தியோக்ரஸியா, ஒலிக்ரஸியா, ரிபப்ளிக்கா? ஐ திங்க் இட்ஸ் ஒலிக்ரஸி. ஓகேங்களா? கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனால கண்ட்ரோல் பண்ணப்படும் போது அதை வந்து நம்ம வந்து ஒலிக்ரஸின்னு சொல்கிறோம். ஸோ ஒலிக்ரஸி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு குடவோலை வந்து சோலாஸ். டைரக்ட் டெமோக்ரஸி இன் ஓல்டன் டைம்ஸ் எக்ஸிஸ்டட் இன் த republics of ancient India? Yes, இருந்துச்சு. In which country has the democracy originated? From which language was the term democracy derived? Greek. Final authority rests with the in democracy. Final authority rests
with the people. Which one of the country has the presidential form of government? USA. Largest democratic country in the world? India. Direct democracy is practiced in Switzerland. People directly participate in decision-making process. I think both are correct. India has a parliamentary form of government. Indian parliament comprises of 2 houses. I think both are correct. So, meaning of franchise means right to vote. A grant of universal franchise creates political equality, legal equality. Grant of universal franchise. Let's see. Mm. Mm. Okay. Let's see. Okay, Prime Minister of India is appointed by President. President of India nominates 12-member to Rajya Sabha. 2-member to Lok Sabha. First general election after independence, 1952. Constitution of India finally adopted on November 26, 1949. Two types of democracy are direct and indirect. Direct democracy is example of direct democracies. India has DAS parliamentary form of democracy. First Prime Minister of independent India, Jawaharlal Nehru. First general election was held in British India in the year of 1920. The Parliament House in India has designed by 2 persons. ஓகேங்களா, அந்த நேம் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட் டு ஓட் 18 வேணும். சாணக்கிய அர்த்தசாஸ்திரா. தியோக்ரஸி வந்து வேட்டிக்கன். ஆட்டோக்ரஸி வந்து நார்த் கொரியா. That's all for this video. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். எட்வின் லியூட்டன்ஸும் ஹெர்பர்ட் பேக்கரும். ஓகேங்களா, பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்து எட்வின் லியூட்டன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். எட்வின் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர் அண்ட் லியூட்டன்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.